நான் நேற்று கூட கர்நாடகாவில் பேசும்போது இதை சொன்னேன், அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைனா எனக்கு இந்த சட்டை கிடையாது. இதுதான் உண்மை. இந்த சட்டை எனக்கு வந்து கொடுத்தது யாரு? நீ கொடுத்தியா? நீ கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு சட்டை கொடுத்துச்சு. நான் அதை காப்பாற்றணுமா வேண்டாமா? அப்போ நான் அதை காப்பாற்றாம போனேன்னா அப்போ நான் என்ன மனுஷன்? இங்கே இருக்கிறவங்கள பாதி பேருக்கு அதுதான் உண்மை. அந்த உண்மை தெரியல நிறைய பேருக்கு. இந்த சட்டையும் இந்த மரியாதையும் நமக்கு இன்னைக்கு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே. ரொம்ப காலமா அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் கொண்டாடினது தலித்கள் மட்டும்தான். இப்பதான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்தியா முழுக்க கொண்டாடணும். அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சாலே வேற எதுவுமே உள்ள வர முடியாது. ஏன்னா அதுக்கான அந்த நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு சமத்துவமான ஒரு டாக்குமெண்ட்டை யாரும் உருவாக்கி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சண்டையை நாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். ஒரு பெருமையான சண்டை கூட. நிறைய பேர் இது ஒரு வரலாறுலேயே சோகமான பீரியடாக பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. வரலாறுலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடாக பார்க்குறேன். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை, அருமையான ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குல்ல. அந்த காலத்தில் சொல்கிறாங்க, நேரு, காந்தி அவர்கள் எல்லாம் வந்து இவ்வளோ நாள் 11 வருஷம் ஜெயிலில் இருந்தாராம். நேரு முதலாம் பிரதம மந்திரி 11 வருஷம் ஜெயிலில் இருந்தாராம். அவர்கள் செய்த தியாகத்தினால் நாம் இப்படிலாம் வந்தோம் அப்படின்றது நமக்கு சொல்லப்படுற கதைகள். ஆனால் இன்னைக்கு நமக்கு அதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் இரு கரங்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வரலாறுல ஒரு அருமையான இடம், ஒரு அருமையான தருணம். ஆனால் தியாகங்கள் இருக்கதான் செய்யும், தியாகங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்வோம். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. இன்னைக்கு கூட ஒரு தம்பி இந்த ஐஐடியில் வந்து பேசியிருக்காப்புல. என்ன பாலகிருஷ்ணன், ஒரு தம்பி இன்னைக்கு ஐஐடியோடைய அவரோட கோல்டு மெடல் வாங்குறாரு ஐஐடியில். அந்த கோல்டு மெடலுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு. தனஞ்சய பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி. அவர் வந்து அந்த கோல்டு மெடலை வாங்கிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு பாலஸ்தீனை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு பாலஸ்தீனில் நடக்கிற ஜெனசைடை வந்து தடுக்கணும். இப்போதான் காலேஜ்லேருந்து வெளியே வர தம்பி அவர் பேசுகிறார். அப்படின்னா இந்த பப்ளிக் ஃபோரமில் பேசுகிற தைரியம் வந்துடுச்சு. நம்ம மாணவர்களுக்கும் நம்மளோட இளைஞர்களுக்கும் வந்துட்டாலே இந்த மோதி மேஜிக் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. நான் எழுதியே கொடுக்குறேன். நான் முதல்ல வந்தபோதே சொன்னேன், இந்த நாட்டை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேவஸ் இருக்கிற ஒரு நாடு. கேவஸ்னா அழகான கேவஸ். இப்போ நீங்கள் ரோட்டில் போங்க, எல்லா வண்டியும் அப்படி இப்படின்னு போவோம். ஒரு நடக்கும், ஒரு மாடு ஒன்று போவோம், எல்லாம் போவோம். ஆனால் எல்லாம் கரெக்டாக போவாங்க. யார் மேலேயும் முட்டிக்க மாட்டாங்க. அந்த திறமை இருக்கக்கூடிய நாடு இது. இதை போய் நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் எப்படி? நான் நார்த் இந்தியாவில் போகும்போது சொல்லுவேன், நான் கூட சின்ன வயசில் யோசிப்பேன், ஏன் நம்மளை ஹிந்தி படிக்க சொல்ல மாட்டாங்க? ஒரு மொழியை படிக்கிறதுல என்ன இருக்குது, என்ன தப்பு? படிச்சிருக்கலாம் அப்படிக்கும் யோசிப்பேன் சின்ன வயசில். மோதி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் நான் ஹிந்தியே படிக்கலைன்னு. நம்ம ஆளுங்க அப்போவே தெரிஞ்சிட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அவர் பேசுறது மன் கி பாத் ஒரு விஷயமும் புரியல. ஒருவேளை ஹிந்தி படிச்சிருந்தா அதில் பாதியாவது புரிஞ்சிருக்கும். அது புரியாமல் இருக்கிறது நல்லது. என்னைக்கு நீ தமிழ்நாடு தொடவே முடியாது, நீ என்ன ட்ராமா பண்ணாலும் தொட முடியாது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது லாஜிக், ஏன் வந்து நம்ம ஹிந்தி படிக்கலன்ட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு கொதிநிலையில் இருக்கிற, ஒரு அழகான கொதிநிலையில் இருக்கிற ஒரு நாட்டை வந்து நீங்கள் ஆர்டர் படுத்தவே முடியாது, நீங்கள் ஆர்டர் கொண்டு வரவே முடியாது. அதனால் உங்கள் ட்ராமா இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தான் நடக்குமே தவிர அங்கேயே இப்போ மதிக்கலை.